அந்த 1.5 இன்ச்சுமே நீங்க ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சே கொடுக்கலாம். ஏன்னா கிளாத் அப்படிங்கும் போது கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அப்படிங்கும் போது எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த டாட்டுக்கு கீழே இல்லைன்னா மேல ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல அதை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஒழிய நமக்கு டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் என்ன, மிட் பாயிண்ட் என்ன, அண்டர் பஸ்டுக்கு எவ்வளவு உயரம் வைக்கிறது, இந்த டாட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கிறது, நெக் இப்படி வச்சா இதுக்கு கப் ஷேப் செட் ஆகுமா, நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வைக்கும் போது அது அலைன் ஆயிக்கும். மிட் பாயிண்டும் கரெக்டா வந்துடும், அண்டர் பஸ்னுடைய உயரமும் கரெக்டா வந்துடும். உங்களுக்கு அது எந்த இடத்துல நான் மார்க் பண்றேன், என்ன அட்ஜஸ்ட் பண்றேன்னு தெரியறதுக்காக தான் இந்த வித்தியாசங்கள் சொல்றேன். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு லூஸ் வரும். அந்த லூஸ் வந்தாவே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட லூஸ் வரும். இங்க இருக்கிற லூஸ்க்கு காரணம் இங்க இருக்க இந்த லூஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு வந்து பட்டியினுடைய உயரம் மார்க் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இப்ப இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. இந்த இடுப்பு சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா 28 இன்ச் வருது. மிடில் செஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 34 இன்ச் வருது. அப்ப இதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இடம் சின்னதா இருக்கு, இந்த இடம் பெருசா இருக்கு. அப்போ இங்க இருக்க கிளாத்துக்கும் இங்க இருக்க கிளாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப இதுல 28 அப்படின்னா இதுல 34 அப்படின்னா 6 இன்ச் வந்து வித்தியாசம் வருது. அப்ப நம்ம இங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய கிளாத்தை வந்து 6 4 பிரிக்கும் போது என்ன வருதோ அந்த அளவு தான் இங்க 1.5 இன்ச் நம்ம சைட்ல வந்து அதிகம் கொடுப்போம். அப்போ இடுப்பு சுற்றளவு 28, மிடில் செஸ்ட் 34 அப்படிங்கும் போது மிடில் செஸ்ட்ல இருந்து இடுப்பு சுற்றளவு நம்ம மைனஸ் பண்ணும்போது 6 இன்ச் வித்தியாசம் வருது. அந்த 6 இன்ச்சை நம்ம 4 பிரிக்கும் போது என்ன வருதோ அதை வந்து நம்ம 1.5 இன்ச்சு கொடுக்குறோம். அந்த 1.5 இன்ச்சுமே நீங்க ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சே கொடுக்கலாம். ஏன்னா கிளாத் அப்படிங்கும் போது கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அப்படிங்கும் போது எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ ஒருவேளை ஒவ்வொரு கிளாத்துக்கு என்ன ஆகும்னா அந்த கப் லூஸ் வந்து அதிகமாக கூட போகலாம். அதனால நீங்க ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சு கூட நீங்க வைக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபிட்டிங் இந்த அளவு, இந்த இடம் வந்து இந்த இதை கரெக்டா வந்தாதான் இங்க வந்து நமக்கு லூஸ் வராம இருக்கும். இல்லாட்டினா இங்க விரல் விட்டு இப்படி தூக்கணும்னா இங்க இறக்கம் அதிகமா போயிருச்சுன்னா இப்படி தூக்கும் போது இது தெரியுது, இப்படி தூக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இடம் நல்லாவே லூஸ் வரும். சரிங்களா? இந்த இடம் வந்து துணி அதிகமா போயிருச்சு அப்படின்னா இப்படி தூக்கி பிடிக்கும் போது நமக்கு இங்க வந்து லூஸ் வரும். அதனாலதான் இந்த லென்த் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளல அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் எல்லாருக்குமே அப்படி போகும்னு சொல்ல. அதனால ஏன்னா மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு பாயிண்ட வச்சே நம்ம வந்து பஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்றது இல்ல. நமக்கு மிட் பாயிண்ட் அப்படிங்கும் போது நிப்பிள் பாயிண்ட சொல்றோம். ஆனா அது அவுட்டர் சுத்தியுமே நமக்கு மிட் பாயிண்ட் தான். அப்ப இந்த டாட் வந்து நமக்கு எந்த இடத்த பார்த்து போக்கஸ் ஆகுது அப்படின்னா மிட் பாயிண்ட சுத்தி தான் போக்கஸ் ஆகுது. அப்போ வந்து நமக்கு இந்த இடம் ஃபுல்லாவுமே நமக்கு மிட் பாயிண்ட் தான். நிப்பிள் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் இது. சுத்தி வர்றது எல்லாமே மிட் பாயிண்ட். அப்ப நமக்கு பஸ்ட்டை சுத்தி நமக்கு வர போர்ஷன் ஃபுல்லா கரெக்டா லிஃப்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த யோக்கை வந்து நம்ம கரெக்டான பொசிஷன்ல அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி இந்த டாட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு நேரா வரணும். சப்போஸ் ரொம்ப நெருக்கி வருது அப்படின்னா மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மேல தூக்கி இந்த டாட் போடலாம். இந்த ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான். இந்த டாட்டுக்கு கீழே இல்லைன்னா மேல ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல அதை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஒழிய வேற ரொம்ப மேல போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது நெக்கு கிட்டயே வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும். அதனால டாட் அப்படிங்கிறது இந்த மிட் பாயிண்ட போக்கஸ் பண்ணி தான் எல்லாமே வரணும். கரெக்டான டிஸ்டன்ஸ்ல நிக்கணும். அந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்கோமான்னு தெரியாத அளவுக்கு ஷார்ப்பா கொண்டு வந்து நகத்துல பிரஸ் பண்ணணும். நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா டாட் கொண்டு வந்து இப்படி வளைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க என்னதான் பர்ஃபெக்டா மெஷர் பண்ணி டாட் பாயிண்ட் போட்டாலும் ஒரு யூஸும் கிடையாது. அதனால டாட் பிடிக்கிறது ஷார்ப்பா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பொசிஷன்ல நீங்க நிறுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கும் போது நமக்கு டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் என்ன, மிட் பாயிண்ட் என்ன, அண்டர் பஸ்டுக்கு எவ்வளவு உயரம் வைக்கிறது, இந்த டாட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கிறது, நெக் இப்படி வச்சா இதுக்கு கப் ஷேப் செட் ஆகுமா, இந்த மாதிரி. ஏன்னா நெக் இது டீப் நெக் தான், ஆனா கப் ஷேப் இருக்கிற இடம் நமக்கு கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இங்க வரும்போது என்ன ஆகும்னா கப் ஷேப்னுடைய இது வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது பாத்தீங்கன்னா நான் செஸ்ட்லயே சொல்றேன், ஒரு சிலருக்கு நமக்கு இங்க இருந்தே பஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்படி. இது பாத்தீங்கன்னா சரிவா வந்து இவ்வளவு தூரம் நெக் வச்சாலுமே உங்களுக்கு பஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகல. ஆனா ஒரு சிலருக்கு நம்ம இங்க வச்சாவே அந்த கிளீவேஜஸ் தெரியும், பஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்வர்டா தெரியும்.
அப்போ அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த அவங்களுக்கு அந்த பஸ் பாயிண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து வரும்போது லைட்டா ஒரு ஸ்லாண்டிங் வரும், அங்க இருந்துதான் நமக்கு பஸ் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அது வரைக்கும் தான் நம்ம நெக் வந்து லிமிட் பண்ணி நிறுத்தணும். அதுக்கு கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கரெக்டா வராது. இந்த மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கவங்களுக்கு நீங்க எவ்வளவு லோ நெக் வச்சாலும் அது நீட்டா தான் இருக்கும், டிஃப்ரெண்டா தெரியாது. ஆனா கப் ஷேப் மேல இருக்கவங்களுக்கு நீங்க கொஞ்சம் இறக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த ஃபிட்டிங் என்ன ஆகும்னா கரெக்டா வராது. அதனால நம்ம பாடியோடைய அமைப்பு எங்க இருக்கு, அவங்களுக்கு கப் ஷேப்புக்கு என்ன எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து இந்த டாட் பிடிக்கிறதுல, ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் கஷ்டம் அப்படிங்கிறது எதனால அப்படின்னா நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறனாலதான். அந்த ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுமே நீங்க எங்கெங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா மிட் பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு. மிட் பாயிண்ட் வந்து கரெக்டா இதே இடத்துல நம்ம போடுறோமா அப்படின்னா வராது. ஏன்னா இப்ப இப்படி ஸ்ட்ரெயிட்டா நம்ம டேப் வைக்கும் போது ஒரு அளவு வரும், ஏன்னா இது உயரமான பகுதி சரிங்களா. இப்படி வைக்கும் போது, அதுவே இப்படி பள்ளமா வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அளவு வந்து மாறும் சரிங்களா. ஏன்னா கீழே வந்து இப்படி பள்ளமா வந்து இப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு அரை இன்ச்சாவது அதிகமா வரும். அதனாலதான் நம்ம வந்து எடுக்கிறதுல 1/2 நம்ம அப்படியே வச்சிடறோம். ஒரு அரை இன்ச்சை மட்டும் நீங்க உள்ள தள்ளிக்கிட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ ஒரு பஸ் பாயிண்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிடில் செஸ்ட மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து பாதிய மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து 1 இன்ச்சை வந்து மேல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்க லைன் போட்டுட்டு முன்பக்கம் 1.25 இன்ச் வச்சுக்கோங்க, சைட்ல வந்து 2 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த 1.25 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா நான் சொல்றது, நீங்க அதை வந்து அட்ஜஸ்டபிள், நீங்க எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதனுடைய மிட் பாயிண்ட் நீங்க குறிக்கிற இடத்துல இருந்து ஒரு அரை இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட் ஸ்டிச்சிங் முடிக்கும் போது கரெக்டா வரும். பிரின்சஸ் கட் பிளவுஸா இருந்தாலுமே இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சப்போஸ் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான பாடியா இருக்கு, நம்ம 1/4 வச்சா அதுவே கரெக்டா இருக்கு, இந்த அரை இன்ச் உள்ள கொண்டு வந்தோம்னா கப் ஷேப் ரொம்ப நெருங்கின மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்க எப்பவும் போல இதை வந்து நம்ம இதுல 2ஆ பிரிக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். இதுல இருந்து இதுல எடுக்கிறது, இங்க 8.5 இன்ச் நம்ம சொன்னோம் மிட் பாயிண்ட், அதே மாதிரி இங்கேயும் 8.5 இன்ச் வரும். ஒரு அரை இன்ச் தள்ளும் போது நமக்கு அந்த பாயிண்ட் வந்து ஒரு அரை இன்ச் இங்க ஒரு அரை இன்ச் இங்க வரும்போது கரெக்டா வரும். நம்ம கட்டிங் முறைப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி கட்டிங் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த டாட் வந்து அதுவே நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வைக்கும் போதே அது அலைன் ஆயிக்கும். மிட் பாயிண்ட்டும் கரெக்டா வந்துடும், அண்டர் பஸ்னுடைய உயரமும் கரெக்டா வந்துடும். உங்களுக்கு அது எந்த இடத்துல நான் மார்க் பண்றேன், என்ன அட்ஜஸ்ட் பண்றேன்னு தெரியறதுக்காக தான் இந்த வித்தியாசங்கள் சொல்றேன். கீழ இருந்து 1 இன்ச் மேல, இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1.25 வச்சுக்கோங்க. இது அட்ஜஸ்டபிள், நீங்க எவ்வளவு வேணாலும் உங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட்டியும் அதேதான், பட்டியும் நம்ம நார்மலா பெல்ட் மாதிரி வேணும்னாலும் வைக்கலாம், இப்படி மேல ஏத்திட்டே வர மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். இங்க உயரம் தூக்க தூக்க உங்களுக்கு கப் ஷேப் என்ன ஆகும்னா இப்படி பிரஸ் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டா வரும். அதனாலதான் இங்க திக்கா பட்டி கொடுக்கறது. மற்றபடி எனக்கு நார்மலா கொடுத்தா போதும் அப்படின்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் இந்த சைட்ல ஸ்டிச் போட சொல்றது, இந்த போர்ஷன் வரைக்குமே ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டா போட்டு அப்புறம் பெண்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த யோக்குமே நமக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு லூஸ் வரும். அந்த லூஸ் வந்தாவே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட லூஸ் வரும். இங்க இருக்கிற லூஸ்க்கு காரணம் இங்க இருக்க இந்த லூஸ் தான். அதனால இதை வந்து கரெக்டா ஷேப்பா நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லூஸ் வராது. இப்போ மேக்சிமம் உங்களுக்கு இதுல இருக்க டவுட் நான் கிளியர் பண்ணிட்டேன். அப்ப கட்டிங் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கோங்க. மேடம், அந்த ஊக்கு வைக்கிற இடத்துல நம்ம டாட்ஸ் போடும்போது அதனுடைய லென்த் என்னங்கிறது மட்டும் இருக்கு கன்ஃபார்ம். அதுதாங்க, இங்க இருந்து அரை இன்ச்சு தள்ளிக்கோங்க, இதுல இருந்து 1.25 தள்ளிக்கோங்க, ஒரு 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு, அது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வருங்க. பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து அரை இன்ச்சு உள்ள தள்ளிட்டோம் சரிங்களா. இதுதான் நமக்கு இப்போ மிட் பாயிண்ட். இந்த டாட் பிடிக்கிறது இந்த பாயிண்ட்டுக்கு நேரா பிடிக்கலாம், இல்லாட்டினா ஒரு அரை இன்ச்சோ 1/4 இன்ச்சோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 1 இன்ச்சு கேப்ல தான் பிடிப்பேன் அப்படின்னாலும் பிடிக்கலாம், ஆனா கொஞ்சம் ஷார்ப்பா வரும். இல்லையா எனக்கு கொஞ்சம் நார்மலா இருந்தா போதும் அப்படின்னா நீங்க இந்த அவுட்டர்லோட நீங்க நிறுத்திக்கலாம். அதாவது ஒரு 1.25 இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க நிறுத்திக்கலாம். அதே மாதிரிதான் ஆம்ஹோல் டாட். ஆம்ஹோல் டாட் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சாரி போடும்போது அது நல்லாவே உங்களுக்கு வெளியே தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க இது வரைக்கும் போட்டுக்கோங்க.
ஃபோர்த் டாட் வேணும்னாலும் இதே டிஸ்டன்ஸ் தான். நீங்க ஒரு நீடில் மார்க் போட்டாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த இடத்துல சுத்தி வந்தாதான் இந்த கப் ஷேப் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வேணும்னா நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு ஒவ்வொன்றுமே இவ்வளவு மெஷர்மெண்ட் எடுத்துதான் நம்ம கட்டிங் போடுவோமா தைப்போமா அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கவும் முடியாது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு பாடிக்கும் யோக் இவ்வளவு வந்தாக்க தான் கரெக்டா இருக்கும், ஃப்ரண்ட் போர்ஷன் இவ்வளவு வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு விஷயம் இதுதான். இந்த உயரம் அட்ஜஸ்டபிள், எந்த அளவுக்கு மேலே ஏத்துறமோ அந்த அளவுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரும். கீழே இறக்கும் போது சாகிங் ஆகும். நார்மல் கட்டு கிராஸ் கட்டுக்கு வித்தியாசமும் இதுதான். ஓப்பன் பாத்தீங்கன்னா அதிகமா வச்சிட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட், இந்த கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டா போடுவோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் இந்த பிரின்சஸ் கட்டுமே. இப்ப இது வந்து நம்ம போடும்போது இந்த ஓப்பன் அதிகமா வச்சுட்டோம் அப்படின்னா அது நேர் கட்டி. இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டோம், மேல கொண்டு வந்து இப்படி கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கிராஸ் கட்டிங். அதே மாதிரி இந்த டாட்டினுடைய பாயிண்ட் இங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்க நீங்க போடுற லைன் இப்படி எல்லாம் போட்டுறக்கூடாது. சரிங்களா? கரெக்டா இதை பஸ்ட கவர் பண்ற மாதிரி இந்த வி ஷேப் இப்படி வந்துதான் இப்படி போடணும். இல்லாட்டினா இந்த இடத்துல உங்களுக்கு அண்டர் பஸ்ட் வந்து வெட்டும். அதனால இங்க இருக்க கேப் இப்படி ரவுண்ட் ஷேப்ல தான் நீங்க கொண்டு வரணுமே ஒழிய இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வரக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டா வந்தா உங்களுக்கு இங்க கப் ஷேப் வந்து வெட்டுரும். அதனால இதை மட்டும் டீப் பண்ணி இப்படி கொண்டு வரணும். அதுக்குதான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். போட்டாலும் நீட்டா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த சைடு மட்டும் நீங்க எப்படி தையல் போடணுமோ அப்படி போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பல்ஜியா தூக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உள்ள வந்து 1.5 இன்ச் கிளாத் வேற உள்ள இருக்கும் நம்ம தச்சது. அதோட இந்த சுருக்கமும் வரும்போது அந்த சைடு மட்டும் இப்படி உப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால அதையும் கரெக்டா இந்த இடத்துல ஸ்ட்ரைட் பண்ணி நீங்க தையல் போட்டுக்கலாம். இந்த எட்ஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன லூஸ் வேணுமோ அந்த லூஸ் வச்சுக்கலாம். இங்க லூஸ் வச்சாலும் அதே தான் இங்கேயும் இருக்கணும். சரிங்களா? இங்க வந்து இங்க லூஸ் தகுந்த மாதிரி இங்கேயும் லூஸ் கூட்டக்கூடாது. இந்த அதே அளவு தான் இருக்கணும். இடுப்பு கிட்ட மட்டும் எவ்வளவு லூஸ் வேணுமோ அந்த லூஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி போடும்போதுதான் பிளவுஸ் வந்து மேல சுருண்டு போகாது. பட்டி வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இறக்கம் வச்சுட்டா நம்ம வயிறு இங்க இருக்கும்போது அசைய அசைய இது சுருண்டுகிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிரீத் பண்ணுவோம், தண்ணி குடிப்போம், சாப்பிடுவோம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா சுருண்டுட்டே தான் போகும். அப்ப மேக்சிமம் சுருளாம இருக்கிறதுக்கு இந்த யோக் போர்ஷன் வரைக்குமே நீங்க கரெக்டான ஒரு ஃபிட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சுருண்டு போகாது. இந்த இடத்துல லூஸ் இருந்துச்சு அப்படின்னா போட்ட ஒரு 1/2 ஹவர்லயே பிளவுஸ் சுருண்டுக்க ஆரம்பிச்சிடும். அதுவே ஸ்ட்ரைட்டா தைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டே ஆனாலும் சும்மா லைட்டா தான் ஒரு சுருக்கம் வருமே ஒழிய இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியம். இதையும் கரெக்டா பார்த்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் ஸ்டிச்சா போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க, ஏன்னா ஒரு பாடி பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி வருது அப்படின்னா சடனா இப்படி இங்க இருக்கிற அளவும் இங்க இருக்கிற அளவும் இது அதிகமா இருக்கும், இதுவும் அதிகமா இருக்கும், இது சடனா கம்மியாகும். அப்போ நம்ம சடனா கம்மி பண்றோம் அப்படின்னா இப்படி கிராஸ் மட்டும் போட்டுறக்கூடாது, இப்படி வளைவா ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா தான் இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும் போது இங்க எப்போ நான் சொல்ற அதே மெஷர்மெண்ட் இதையே வச்சு நீங்க தைங்க. சப்போஸ் அதுல ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளவு விஷயமும் கவனிக்கணுமா அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்க தைச்சது எப்படின்னு தெரியாது. ஆனா இதுக்கு மேல தைக்கும் போது நீங்க பண்றீங்களோ பண்ணலையோ ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்து எனக்கு இது இப்படி லூஸ் வருது, இப்படி இதாகுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன். அப்ப அந்த யோக்குக்குள்ள எவ்வளவு உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் அதுல கிளாத் பிடிக்குமே ஒழிய மீதி வர்றதை நம்ம வெட்டிடுவோம். ஆனாலும் நம்ம இங்க பிடிக்கும் போது நீங்க டாட் வந்து அதிகம் பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றேன். நெக்கு கட்டிங் அதே மாதிரி ஷோல்டர் வந்து கொஞ்சம் க்ளோஸா வந்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து கொஞ்சம் பிராடா வரணும், ரொம்ப க்ளோஸா ஆயிடக்கூடாது அப்படி சொல்றாங்க. நம்ம அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்குங்களா மேடம்? சென்டர் டாட் வந்து பஸ்ட் லென்த் வரைக்கும் நம்ம கொண்டு வரனாலும் கொண்டு வந்துக்கலாம். நீங்க 1 இன்ச் 1/2 இன்ச் இறக்குறனாலும் நீங்க இறக்கிக்கலாம், அது உங்க சாய்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அது வந்து அப்ப ஊக்கு போடுற பிளேஸ்ல இருந்து வரக்கூடிய டாட்டும் நம்ம எந்த இடத்துல இறக்கி இருக்கிறோமோ அதே சைட்ல தான் வரணுங்களா அப்படின்னு கேட்கு. ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸுக்கு ஒரு மாதிரி கட்டிங் போடும்போது நீங்க ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம், மேடம் இப்படி சொன்னாங்க ஆனா அதை மாத்தி டாட் போடுறாங்க அப்படிங்கும் போது அது என்ன எதுக்காக நான் அப்படி போடுறேன் அப்படின்னா இதுதான் காரணம். நமக்கு வந்து அந்த பாயிண்ட வந்து நம்ம